பூண்டு வச்சு கொழுக்கட்டை தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 3 கரண்டி அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவை இந்த பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை பொறுக்கிற சூட்டில் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1.5 முடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து வானலில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை இந்த மாதிரி துருகி எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் நான் இந்த மாதிரி நசுக்கி போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வெள்ளம் வந்து உருகி வர்ற அளவுக்கு நம்ம இதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு வதக்கி எடுத்த பூர்ணம் ரெடி. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோல்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ஒரு ரவுண்ட் பால் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே நம்ம வந்து ஃபிங்கரை வச்சு நல்லா சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வந்து இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். பூர்ணத்தை நடுவில் வச்சு மேலே வந்து மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வழிச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.